கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற வார்த்தை. இதை வாசிக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்ட ரெண்டு விஷயம். ஒன்று, நாம் என்னவா இருக்கிறோம், இன்னொன்று எந்த இடத்துல இருக்கிறோம்னு. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கருத்தில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கர்த்தருடைய கரத்தை மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் எங்கேயுமே கிடையாது. அவருடைய கரத்தின் கீழே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடம்னா அது கர்த்தரின் கரம்தான். அது அவருடைய கரத்தில் நாம் அலங்காரமான கிரீடமாக இருக்கோம், ராஜ முடியாக இருக்கோம். ராஜ முடியினாலே ராஜ முடிக்க ஒரு அதிகாரம் உண்டு. ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜ முடியோடு அவர் வந்தாருன்னா அவர் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைக்கும் எதிர்த்தாப்பில் நிற்கிறவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ராஜாக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அவர் அந்த ராஜ முடிக்கு அது ஒரு தனி பவர் உண்டு. ஏன்னா ராஜ முடி இல்லாமல் ராஜா வந்து நிற்கும்போது யாராலேயே ராஜான்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜாவை பற்றி தெரியாதவங்க ஏதோ ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அதுவே அவர் ராஜவஸ்திரம் தரித்து ராஜ முடியோடு வந்து நிற்கும்போது நம்ம அந்த அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி தான் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வார்த்தைக்கும் அநேக அதிகாரங்கள் இருக்குது.